सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मागध अर्जुन वसिष्ठ विभीषणादीन् புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஒரு இடத்துல போனால். அதாவது ராமாயணத்தில் பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் ராமச்சந்திரமூர்த்தி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார். தசரத சக்கரவர்த்தி பார்த்தா விஸ்வாமித்திரர் ராமரை யாசித்த பிறகு கூட ஆனால் அவர் கொடுக்க ரொம்ப தயங்கி தான் வசிஷ்டருடைய உபதேசத்தின்படி கொடுப்பார். அப்படி ராமரை பார்த்தா அப்படியே ஒரு சோகமாகவே இருக்கும். அப்புறமா பார்த்தா ராமர் பிரிஞ்சு இருக்க முடியாது தசரதருக்கு, ரொம்ப அப்புறம் கொடுப்பார். அப்புறமா ரொம்ப சாஃப்டான கேரக்டராகவே இருப்பார் ராமர். எப்படி பார்த்தா அங்கங்கே வீரத்தையும் வெளிப்படுத்துவார் இல்லையா. மாரிச சுபாகு எல்லாரையும் வதம் பண்ணார். அதே சமயத்தில் பார்த்தா அப்படியே கதைகளை கேட்டுன்ட்டு அப்படியே போவார். அப்புறம் பார்த்தா அப்பா விட்டு பிரிவு, ராஜ்யத்தை திறந்து போகும்பொழுது அப்போ ஒரே அழுகாட்சியாக இருக்கும் ஃபுல்லாக அயோத்தியாகாண்டம் பூரா. ஆனால் பக்திமயமாக இருக்கும். ஆனால் தசரதர் புலம்புறாரு, கௌசல்யா புலம்புறாங்க, ராமருக்கும் பிரிய மனசு இல்லாமல் பிரியிறாரு, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படி தான் வரும். அதெல்லாம் பார்த்தா அப்படியே இது மாதிரி ஒரு சோகமாகவே இருக்கும் பார்த்தா. அது பிறகு பார்த்தா தண்டகாரணத்தில் பார்த்தா சீதையை பிரிஞ்சு அவர் துக்கப்படுறது ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் பார்த்தா. அதுக்கு பிறகு அந்த ஆரண்ய காண்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் வந்த பிறகு தான் ஆஞ்சநேய சுவாமி பிரகாசம் ஆவார். அப்போ தான் ஒரு மங்களமே ஏற்படும். ஆனாலும் அப்போ கூட ஆஞ்சநேயுடைய சக்தி பிரகடனம் ஆகாது. ஏன்னா வாலிக்கு பயந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தன்பலம் தான் உணராமல் இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி இல்லையா. தன்பலம் தான் உணராமல் இருக்கிறார். அவர் கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்த்தா எல்லா இடத்துலையும் போய் தேடுவாங்க, இது பண்ணுறான். ஆனால் எங்கேயுமே சீதை கிடைக்காததுனால 3 திக்கில் போனவங்க, கிழக்கு மேற்கு வடக்கு, இந்த 3 திக்கில் போனவங்க திரும்பி வந்துடுவாங்க. தெற்கு திசையில் போன பெரிய பயங்கரமான ஹீரோக்கள்லாம் போகிறாங்க தெற்கு திசையில். அங்கதன், நலன், நீலன், ஆஞ்சநேய சுவாமி, ஜாம்பவான் போன்ற பெரிய வீரதர பராக்கிரமசாலிலாம் போகிறாங்க. ஆனாலும் அவர்களே கடைசியில் தோய்ந்து போய்விடுகிறார்கள். யாராலையும் சீதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே எல்லாம் உபவாசம் மேற்கொண்டு உயிரை விட்டு விடலாம் அப்படின்ற நிலையில் உடனே அவருக்கு ஒன்றும் அவர் பாட்டுக்கு இவங்க பாட்டுக்கு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆஞ்சநேய சுவாமி பார்த்து தனிமையில் ஜபம் ராம 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 ராம. அதை தவிர வேறு என்ன பெரிய ஆதாரம் அவங்களுக்கு இருக்குது சொல்லும் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையே. பசிதாகத்தினால் வாட்டப்பட்டாங்க. அந்த ரிக்ஷபலம்னு ஒரு இடத்துல ஒரு தபஸ்வினி காப்பாற்றி விட்டா. அப்புறம் என்ன ஆதாரம் இருக்கும்? ஒன்றுமே இல்லை. பழிக்கிறதுக்கும் வழி இல்லை. போனால் சுக்ரீவன் காலம் கெடு தாண்டி வந்ததுனால தண்டனை கொடுப்பான் அப்படின்ற பயத்தினால இங்கே இருக்கிறாங்க. சரி நம்ம இங்கேயே உயிரை விட்டுடலான்ற தோய்ந்து போன நிலையில் இருக்கும்போது ஜாம்பவான் கழிப்பு விடுறார் ஆஞ்சநேயர். அப்போ தான் ஆஞ்சநேயர் சுந்தரகாண்ட ஆரம்பம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷண ஈயேஷ பதமென்பேஷ்டம் சாரணாச்சரிதேபதி அப்படின்னு முதல் ஸ்லோகம். அப்படி வரும்போது அதில் தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறார் யார்? ஆஞ்சநேய சுவாமி. அவ்வளோ வானர்களுக்கு நடுவில் ஒரு
பசுக்களுக்கு நடுவில் காளி அப்படி பெருசாக வந்த மாதிரி அப்படியே பெருசாக வளர்றார் ஆஞ்சநேய சுவாமி. விஸ்வரூபம் எடுக்கிறார். பயங்கரமான விஸ்வரூபம் எடுத்த உடனே பார்த்தா ஜாம்பவான் சொல்ல புகழ ஆஞ்சநேயர் சுவாமி, நீ எப்படியாப்பட்டவன், சூரியனே விழுங்கினவன், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்தா பெருசாக வளருவார். அந்த மகேந்திர பர்வதத்தில் இன்னொரு மலை மாதிரி பெருசாக வளருவார். அவ்வளோ பெருசாக ஆஞ்சநேயர் அவ்வளோ பராக்கிரமம் பார்த்தோன்னா இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆஹா, நமக்கு இவ்வளோ பலமா அப்படின்னு. எதனால் அவ்வளோ ஒரு பலம் கிடச்சிது? ஆஞ்சநேயர்ன்றதுனாலையா, இல்லை அவருக்கு நினைவு வந்ததுனால பலமா, இல்லை ஜாம்பவான் தூண்டப்பட்டதுனால பலமா? எதனால் பலம்னா, அவர் ராமநாமம் பொறிக்கப்பட்ட முத்திரை பொறிக்கப்பட்ட மோதிரம் இருக்குது கையில். ராமச்சந்திரமூர்த்தியால் கொடுக்கப்பட்டது. அந்த ராமநாமந்தான் இவ்வளோ வேலையும் செய்தது. ஜாம்பவானை தூண்டிவிட்டது, அவர் மறந்த அவருடைய சக்தியை ஞாபகப்படுத்தினது. எல்லாருமே நாம் கூட ஆத்மசக்தியை மறந்துருக்கிறோம். இந்த தேக சக்தியே பெருசாக மதிச்சிருக்கிறோம். தேக சக்தியை மதிச்சிருக்கிற வரைக்கும் சில வானர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் 1 யோஜன் தொலை தாண்டுவேன், நான் 10 யோஜன் தொலை தாண்டுவேன், நான் 20 யோஜன் தொலை தாண்டுவேன், 100 யோஜன் தொலை தாண்டுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்படி எல்லாமே நான் இவ்வளோதான் என்னென்னா தங்கள் தேக சக்தி மனோசக்தியை அடையாளப்படுத்தி பிரமாணமாக கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் பகவானுடைய ராமநாம சக்தி பிரமாணமாக வச்சு பேசுகிறது தான் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் சொல்கிறார், கடலையே கலக்கிடுவேன். இந்த கடலில் இது போல் எத்தனை 100 யோஜனை, எத்தனையோ 100 யோஜனை என்னால் கடக்க முடியும். நான் போய் ராமருடைய பானம் எந்த வேகத்தில் போகுமோ, பானம் போகுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஒரு தேகம் போகுமானா அந்த தேகம் அப்படி போகுமா. ஆஞ்சநேய சுவாமி தன் பராக்கிரமத்தை பார்த்து வாழை சுழட்டி அடித்து பூமியில் ராம பானம் எந்த வேகத்துக்கு போகுமோ அந்த வேகத்துக்கு போகணும். பெரிய மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. சுந்தரகாண்டம் பூரா ஆஞ்சநேயர் தான் ஹீரோ, ஆஞ்சநேயர் தான் கதாநாயகன். அப்படி ஒரு கம்பீர புருஷனாக பார்த்தா இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தா பாலகாண்டம் யுத்தகாண்டம்லாம் பார்த்தா ஒரே சோகமாக இருக்கும். அரண்யகாண்டம்லாம் பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கும். என்னப்பா ஒரே சோகமாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே துன்பங்களாக இருக்குது அப்படின்னு படிச்சுனே வரும். இந்த சுந்தரகாண்டம் வந்த பிறகு மகாபிரகாசமாக ஆஞ்சநேயர் அப்படி வாழை சொல்லிட்டு அடிக்கிறதும், அவர் குண்டாகிறதும், பெருகிறதும், கர்ஜிக்கிறதும், அவருடைய வீரதீர வசனங்களும் பார்த்தா அருமையாக இருக்கும். ராம பானம் எவ்வளோ வேகம் போக முடியும், அவ்வளோ வேகத்தில் நம்ம ராம பானம் லட்சியத்தை நிறைவேற்றாமல் வராதோ அது மாதிரி நான் போனால் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றாமல் வரமாட்டேன். நான் சீதையை கண்டுபிடித்தே தீர்வேன். அது ராவணன் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவன் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் ஒழிச்சு இருந்தாலும் அங்கேயும் போய் நான் சீதையை கண்டுபிடிச்சி அவன் அந்த சீதையை அழிச்சுன்னு வருவேன். இல்லைன்னா லங்கையே வேரோடு பெயர்த்து எடுத்துருவேன். நீங்கள் பார்த்து அந்த ராட்சஸில் வதம் பண்ணுங்க, அந்த ராவணனே நான் வாளில் கட்டி தூக்கின்னு வருவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட மூச்சு வாங்காமல் அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போவேன். அங்கேயும் போய் சீதையை கண்டுபிடிப்பேன், தேடுவேன். அப்படி எங்கே ஒழிச்சு வச்சாலும் 14 உலகங்களும் 3 லோகங்களும் 14 உலகங்களும் எங்கே வேணாலும் நான் சீதையை கண்டுபிடிக்காமல் வெற்றி செய்தியோடு வந்து திரும்பி வர்றதில்லை அப்படின்னு சபதம் வர்றார் ஆஞ்சநேய சுவாமி. எப்படியாவது வெற்றி செய்தியோடு சபதம், வெற்றி செய்தியோடு நான் வந்து தீருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ தான் ஆஞ்சநேய சுவாமி மகா பராக்கிரமசாலி அந்த மகேந்திர பர்வத்து மேலே ஏறுறார். அப்படி சுதந்திரமாக நடமாடுறார். ஜெய் ஆஞ்சநேய சுவாமி, எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் வாழை தூக்கி கொடிகள் போல் ஆட்டுறதான் எல்லா வானர்களும். அவர் பார்த்து எல்லாம் குதூகலம், நம்மளுக்கு ஒரு ரிமோஷனை கிடச்சிது, என்ன ஒருத்தர் கிளம்பணும். அது மாதிரி அந்த கும்பல் எல்லாமே அழுதுன்னு இருக்குது. எல்லாமே உபவாசம் மேற்கொள்ள, எல்லாம் உயிர் விட. அந்த சமயத்தில் புறப்பட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கே வீரத்தீர பராக்கிரமங்களை வீர ஹனுமான், ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த இடத்துல. அப்போ தான் ஆஞ்சநேய சுவாமியுடைய வீரதீர பராக்கிரமம் சுந்தரகாண்டம் பூரா பார்க்கலாம். அப்படி ராமர் பார்த்தா அங்கங்கே வீரத்தை வெளிப்படுத்துகிறார். 14,000 ராட்சஸில் வதம் பண்ணுறார். அங்கே இருந்தது அவ்வளோதான், ஜனஸ்தானம் ஹதஸ்தானம் ஆகுது. ஆனால் ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா 80,000 ராட்சஸில் ரொம்ப கஷ்டப்பட்டாரண்ணா, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம். 80,000 ராட்சஸில் சுந்தரகாண்டத்தில் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. அதெல்லாம் அசோகவனத்தையும் அழிச்சு நாஸ்தி பண்ணி 80,000 ராட்சஸில் இரும்பு தூண்களை அடிச்சு இரும்பு தூண்களால் அடிச்சு அந்த ராட்சஸில் வதம் பண்ணிட்டார். பஞ்ச சேனாதிபதிகள் அக்ஷகுமாரனை அப்படியே ரதத்தோடு பிடிச்சி தேய்ச்சி பூமியில் அவனை சாவடிச்சிட்டார்.
அப்படி சரியான சண்டை போடுறார் ஆஞ்சநேய சுவாமி. மகாபரகம் விஸ்வரூபம் எடுத்துக்கிறார். சீதையே பார்த்து பிரமிக்கிற மாதிரி, பாருமா யுத்தத்தில் என்னுடைய இவ்வளோ தான் நான் விஸ்வரூபம் எடுத்தோடனே இப்போ போதும் போதும் போதுன்றா சீதை. நீ பெருசாக பயங்கரமாக வளர்ற, பயங்கரமாக இது பார்க்குறதுக்கு, யுத்தத்தில் இதோட இன்னும் அதிகமாக வளருமா நான் அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி அப்புறம் பார்த்தா ஆஞ்சநேயர் இந்த கடலில் நான் படகு வச்சு நான் போவேன், நான் கடல் தாண்டி, அதெல்லாம் முடியாது, நானே ஜம்முன்னு ஃப்ளைட்டில் போவேன், ஜம்முன்னு போவேன். அதனால் அப்படின்னு சொல்லி அந்த மகேந்திர பர்வதத்தில் அப்படின்னு சுதந்திரமாக நடமாடும் போது எதிர சிங்கங்கள், புலி, யானைகள்லாம், முரட்டு யானைகள்லாம், மதம் கொண்ட யானைகள்லாம் எதிர்பட்டு வருதான். அவெல்லாம் அடித்து தும்பிக்கை வச்சு சுழட்டி அடிக்கிறார். அதுவே மரத்தில் விழுந்து போகுது. ஒரு சிங்கம் பாஞ்சு வருதுன்னா அந்த சிங்கம் வாயை பிடிச்சி கீழ்ச்சி போட்டுறார். அந்த மிருகங்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறார். சிங்கம், புலி எல்லாத்தையும் வாயை பிடிச்சி கீழ்ச்சி போட்டுறார். அவள் தான் சிங்கமாவது புலியாவது மதம் கொண்ட யானையாவது அடித்து துவம்சம் பண்ணுறார். போகும்போதே அப்படியே மரங்களை முறிச்சுட்டே போகிறார். பெரிய பெரிய வைரம் பாஞ்ச மரங்கள்லாம் இவருடைய நடையினாலே அப்படி கிட்டு நடுங்குது. அந்த மரங்களை மார்பில் முறிச்சுட்டு போகிறார். பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே பிளக்கப்படுகிறது. அந்த மலையே கிடு நடுங்கிறது தான். அது உள்ள பெரிய பெரிய அனகொண்டா மலைப்பாம்புங்கள்லாம் அப்படியே நீட்டி நிற்குதான். அவ்வளோ பெருசு குகையில் இருந்துன்னா குகை அப்படியே மலையை அழுத்துறோன்னு இந்த குகையில் அப்படியே நசுங்கி போதான் அந்த பாம்புகள்லாம். நிறைய பாம்பு விஷத்தை கக்கி பக்கத்தில் பாறைகளை கடிச்சு அந்த பாறைகள் தூள் அப்படியே புகமயமாக ஆகுதான். ஆஞ்சநேயர் ஒரு மலைக்கு மேலே இன்னொரு மலையாக ஏறினோடனே அவர் அழுத்தில் உள்ளே இருக்கிற குகையில் மலைப்பாம்புங்கள்லாம் என்னென்னா அப்படியே வெளியே தலையை நெட்டிண்டு அப்படியே வாயில் விஷத்தை கக்கிறது. அந்த விஷ நெடியானது அந்த மூலிகை செடிகளுடைய அந்த நெடி, அந்த மூலிகைகள் மூலமாக தான் அந்த நெடி, அந்த விஷப்பாதையானது நீங்கிறது தான். அது 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 என்ன பண்ணால் அந்த கோபத்தினால, பாம்புக்கு கோபம் சுபாவம், அது கோபத்தினால பற்களால் அங்கே இருக்கிற பாறைகளை கடிக்க அந்த பாறைகள் தூள் அப்படியே புகமயமாக மாறுதான். அவ்வளோ தூளாக கடிக்கிறது தான். அப்போ சுற்றி எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ மரங்களை முறிக்கிறாரு, மிருகங்களை அடிக்கிறாரு, பாம்புகள்லாம் அது நசுங்கி போகுது. அப்புறமா அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம், இது என்ன மலைக்கு மேலே ஏதோ ஒரு பூதம் பிளக்கிறதா அந்த மலையை, நமக்கு தவம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிஷிகள்லாம் தன் அஷ்டமா சித்திகளை கை கொண்டு ஆகாசத்தில் பறந்து போகிறாங்க. சாரணர்கள், வித்தியாதரர்கள் எல்லாம் தங்கள் வித்தைகளை காட்டிக்கொண்டு அவர்களெல்லாம் தன் மனைவிகளோட மதுபானம் சாப்பிட்டு கொண்டு அவர்களெல்லாம் போதையோ அப்படியே எழுந்து டக்குனுக்கு தன் ஆகாசத்தில் கிளம்பிடுறாங்க. எல்லாமே அந்த மலையில் வாசம் பண்ண வித்தியாதர்கள்லாம், சாரணர்கள்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு என்ன இந்த மலை இப்படி நடுங்குதே கிடுகிடுன்னு. அந்த மலையை பார்த்தா வீடு விரலாக விடுது அப்படியே பாலமலமாக. அதில் தங்க ரேகையாக, வெள்ளி ரேகையாக அது மாதிரி இருக்கும். அந்த வீரலாக இருக்கிற அந்த நேரத்தை வால்மீகி வர்ணிக்கிறாருங்க. அப்படியே அற்புதமாக வர்ணனை. அங்கே ஆஞ்சநேயர் கிளம்பும்போது முதல் சர்க்கம் படித்து பாருங்கள், ஸ்லோகமே 200 ஸ்லோகத்துக்கு மேலே போகும். அது அவ்வளோ பெரிய வர்ணனை. அது முதல் சர்க்கமே பார்த்தா சுந்தரகாண்டத்தில் அருமையான வர்ணனை, ரசித்து படிப்பேன் அது. அப்புறமா தான் ஆகாசத்தில் கிளம்பி போகும்போது ஆஞ்சநேய சுவாமி அப்போது ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு கிளம்பி போகிறார். அந்த சமயத்தில் அந்த முறிக்கப்பட்ட மரங்கள்லாம் இவர் தொடையில் ஒட்டிண்டு, மார்பில் ஒட்டிண்டு அப்படியே வருதான் அந்த மரங்கள்லாம் இவருடைய. அதாவது ஒரு உறவினர்கள் கொஞ்ச நாள் தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரிவு தாங்க முடியாமல் கொஞ்சம் தொழில் பின்னாடி வருவாங்க இல்லையா. ஒரு விருந்தினர் வந்திருக்கார் வீட்டில். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கார். டக்குன்னு ஒரு நாள் 2 நாள் கிளம்புறாரு. கிளம்பும்போது என்னென்னா அவங்கள பிரிவு தாங்க முடியாமல் பின்னாடியே போவாங்கள்ல, கண்ணீர் விட்டுண்டு. அது மாதிரி பின்னாடி போகிற மாதிரி அந்த மரங்கள்லாம் ஆஞ்சநேயர் பிரிவு தாங்காமல் அப்படியே அவர் தொடையெடுக்கில் ஒட்டிண்டு, மார்பில் ஒட்டிண்டு அப்படியே கிளம்பு போதான் அந்த மரங்கள்லாம், அந்த விருட்சங்கள்லாம். அப்போ தான் பார்த்தார், என்ன நம்மளாம் ஒரே புஷ்பமயமாக அந்த மரங்கள் உள்ள புஷ்பங்கள்லாம் அவருடைய ரோமகூபங்களில் போய் சொரிக்கிறது தான். அது எப்படி இருக்குன்னா, ரோம் து ராம், ரோம் கி ராம். அந்த மயிர்கால் ராமநாமத்து இருக்கு இல்லையா, அதில் அர்ச்சனை பண்ண மாதிரி இருக்குது. அது அவர் என்ன புஷ்பமலை மாதிரி தோன்றுகிறாராம். அப்போ சொல்கிறார், கருடனுக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த வேகம் உண்டு, வாயுதேவனுக்கு இந்த வேகம் உண்டு. அந்த கருடனுக்கு நிகராக, வாயுக்கு நிகராக நான் வேகத்தோடு செல்லப் போகிறேன். இங்கே போனால் அவர் பறகுறத பார்த்தா வாயு விட, கருடனை விட அதிக வேகத்தோடு பறக்கிறார். அப்போ பார்த்தா ஆஞ்சநேயர் சுவாமி அந்த மூச்சு ஹிருதயத்தில் அடைக்கிண்டு போகிற வழியை பார்க்குறாரு.
மனசால் லங்கைக்கு போகிறார் ஃபஸ்ட்டு, அப்புறம் உடலால் போகிறார். அருமையான ஒரு விசேஷமான ஒரு கட்டம் அது படிக்கும்போது ஆஞ்சநேய சுவாமி. அது மாஸ் என்ட்ரி தான் அது. எதனால் இவ்வளோ பராக்கிரமம், எதனால் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு, நான் எப்படி ஒரு பெரிய பராக்கிரமசாலி, திடீர்னு எப்படி பராக்கிரமசாலி ஆனார், திடீர்னு எப்படி இப்படி உலாவறார், திடீர்னு எப்படி மலையே பிளக்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் சாதிக்கிறார், மிருகங்களாம் அடித்து துவம்சம் பண்ணார் அப்படின்னா ராம நாமம். ராமரே சோகமாக தான் அங்கே படுத்துன்னு இருக்கார், கிஷ்கிந்தில் வந்து புலமையில் இருக்கார் சீதை நினச்சி. ஆனால் ராம நாமத்தை சொல்லக்கூடிய இவர் மகா உற்சாகமாக கிளம்புறார். இதுலேருந்து தெரிஞ்சுங்க, ராமரை விட ராம நாமம் வசத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ராமரை விட ராம நாமம் வசத்தி. அந்த ராமநாமத்தை சொல்லிட்டு ஜெய ஸ்ரீராம்னு கிளம்புறார். அப்போ தான் எல்லாருக்கும் நம்பிக்கை பலத்தை கொடுத்துட்டு அப்படி வீர தீர பராக்கிரமத்தை பற்றி விஸ்தாரமாக சொல்லி, ராமநாமத்தினுடைய பெருமையை சொல்லி, ராம பாணத்தினுடைய பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட ராம தூதனாக நான் செல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறார். அப்போ அந்த மலைகளில் முறிக்கப்பட்ட மரங்கள்லாம் அவரோட ஒட்டிட்டு வருது. அந்த ஆகாசத்தில் கிளம்புறார் ஜெய ஸ்ரீராம்னு. கிளம்பும் போது பார்த்தா அந்த மலையே இவர் அழுத்தில் பாதி மலை உள்ளே போயிடுச்சான். ஒரு மலைக்கு மேலே இன்னொரு மலையாக இருந்துட்டு அந்த மலையை அருமையாக இருக்கும். அப்போது வஜ்ரபலி வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி ஜம்முன்னு ஜெய ஸ்ரீராம்னு கிளம்புறார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஆஞ்சநேயர் வந்த பிறகு தான் ராமாயணத்துக்கு ஒரு களைகட்டும். சுந்தரகாண்டம் தான் அது, உண்மையிலே சுந்தரகாண்டம் தான் அது, சுந்தரமான காண்டம் அது. அப்போ ஆஞ்சநேய சுவாமி கிளம்பும் போது பார்த்தா அந்த மரங்கள்லாம், முறிக்கப்பட்ட மரங்கள்லாம் கூட வருதா இவர் வேகத்தில். அப்போ பார்த்தா தன்னுடைய வேகத்தை, என்ன இது ஒரே மரங்களாக இருக்குது, நம்ம உடம்பெல்லாம் தொடை எடுக்கலாம் ஒரே மரங்களாக இருக்குது, என்ன வஜ்ரம் பாய்ந்த மரங்கள், அவைகளாம் ஒட்டிட்டு வருதான் ஆஞ்சநேய சுவாமிகளை. அது ஒரு உறவினர்கள் பின்தொடர்ந்து வர மாதிரி. அப்புறமா கொஞ்சம் சொல்லு போனோடனே, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் என் ஊருக்கு போகிறேன், அப்புறம் நான் கண்டிப்பாக வரேன், அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்புறமா கண்ணீர் சிந்தின்ண்டே வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, ஒரு விருந்தினர் அமைச்சிட்டு. அது மாதிரி இந்த மரங்களெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, பூக்களை உதிர்த்து கொண்டு இவர் வேகத்தை கொஞ்சம் தளர்த்தினோடனே இந்த மார்பில் ஒட்டின்றது, இந்த தொடையடுக்கில் ஒட்டின்றது, இந்த மரங்களெல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு அந்த சமுத்திரத்தில் கீழே விழுதான். கீழே விழும்போது அவைகள்லாம் பூக்களை உதிர்த்து கொண்டு கீழே விழுதான். அந்த பூக்களை உதிர்த்து கொண்டு கீழே விழுது அப்படின்னா உறவினர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு வீட்டுக்கு திரும்புகிற மாதிரி இருக்குதான். அப்போ பார்த்தா அந்த மரங்கள்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு சமுத்திரத்தில் விழுதான். ஆஞ்சநேய சுவாமி ஜெய ஸ்ரீராம்னு ஆகாசத்தில் அப்படியே 2 கைகள் வந்து 5 தலை நாகம் மாதிரி 2 கைகளை நீட்டின்னு போகிறார். இன்னும் மலைக்குள்ளேருந்து 2 5 தலை நாகம், பெரிய நாகம் நீண்ட மாதிரி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. அவர் 2 கைகள். இவர் ஆஞ்சநேய சுவாமி மலை மாதிரி இருக்காராம். அவருடைய கண்களில் பார்த்தா சூரியன் மாதிரி பிரகாசிக்குதான் கண்ணானது. அவருடைய குருநாதரிடத்திலே பாடம் கற்றுனவர். அவர் கிழக்குலேருந்து மேற்குக்கு போவார். இவருக்கு என்ன ஆப்போசிட்டாக, நான் குருக்கு சலைச்சவனும் நான், சூரிய பகவானுக்கு நான் என்ன பண்ணுறேன், தெற்குலேருந்து வடக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி, வடக்குலேருந்து தெற்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இலங்கைக்கு போகிறார் ஆஞ்சநேய சுவாமி. நீங்கள் இப்படி போங்க சூரிய உதயமான அஸ்தமனம், நான் இப்படி வரேன் உதயமான அஸ்தமனம். இவரும் மகா தேஜஸ்வி இல்லையா, சூரிய பகவானுடைய சிஷ்யனாச்சு ஆஞ்சநேய சுவாமி. அப்படி ஜம்முன்னு ஜெய ஸ்ரீராம், எல்லாம் ராம நாமம் பண்ணுற வேலை அவ்வளவும். எந்த பராக்கிரமத்தினால எல்லாம் ஜாம்பவான் தூண்டப்பட்டது எல்லாமே ராமர் அங்கே ராம நாமம் கொடுத்தார் பாருங்க, அதுதான் வேலை செய்துங்க. அவர் முன்ஜென்மம் ஞாபகம் வந்தது எல்லாமே வந்துடும். ராமநாமம் வந்தால் எல்லா பலமும் வந்துடும், எல்லா சௌமங்கல்யம், எல்லா சௌபாக்கியமும் வந்துடும், எல்லா மங்களம் மகோத்சவங்களும் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், பலம் வந்துடும், பராக்கிரமம் வந்துடும். நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா ஒரு விடிவு காலம். என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உயிரை பெற்ற நிலைக்கு போன அந்த ஆஞ்சநேயர் அந்த வானர்கள் கூட்டங்களுக்கு நடுவில் இந்த ராமன் நாமம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்படிலாம் நீங்கள் உயிரை விடக்கூடாது, உங்களுக்கு ஒரு விமோச்சனம் இருக்குது அப்படின்னு ஆஞ்சநேயரை தூண்டி விட்டது பாருங்கள் அந்த ராமநாமம். அதுதான் ராமநாமம் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் சாதிக்க முடியும். ஆஞ்சநேயர்கள் தான் ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரம் இருக்குது, அவரால் தான் சாதிக்க முடியும். அது ராமர் அங்கீகரிக்கணும். ராமர் யாருக்கையில் அந்த மோதிரத்தை கொடுக்கணும், அவங்க தான் கொடுத்தா தான் அவங்க தான் வேலை செய்ய முடியும், அவங்க தான் சாதிக்க முடியும். அப்போ தங்கள் பலத்தை நம்பின வானர்கள்லாம் சோர்ந்துட்டாங்க.
ஆனால் ராம நாம பலத்தை நம்பின ஆஞ்சநேய சுவாமி சாதிச்சிட்டார். 100 யோஜனை தொலைவு சுலபமாக தாண்டுறார். அப்போ அந்த மரங்கள்லாம் முறிக்கப்பட்டு கீழே விழுந்த உடனே அவைகள்லாம் பார்த்தா அந்த பூக்கள்லாம் உதிர்த்து கொண்டு அந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வானம் போல் அழகாக பிரகாசிக்கிறது தான். ஆஞ்சநேயர் எப்படின்னா புஷ்பங்களால் செய்யப்பட்ட ஒரு மலையோ என்று சொல்லும்படியாக அப்படி புஷ்பமலை அழகாக போகிறார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ தான் மைனாக பர்வதம் எதிர்ப்படுது. சுலபமாக அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி அந்த மைனாக பர்வதம் ஏமாத்திரம் அது தடைன்னு நினச்சாராம். சும்மா அப்படி தட்டு போனாராம். சிகரங்கள்லாம் தூள் தூளாகி போச்சு. அப்போ அந்த மலை பர்வதத்தினுடைய தேவதையாக மைனாகன் சுவாமி, நீங்கள் கொஞ்சம் விருந்து உபச்சாரம் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். அதுக்கெல்லாம் இப்போ அவகாசம் இல்லைப்பா, நீ எனக்கு விருந்து பண்ணணும்னு நினச்சதே ரொம்ப சந்தோஷம். குளிர கடாட்சம் பண்ணாராம். ஆஞ்சநேயருடைய குளிர கடாட்சத்தினாலேயே தேவர்கள்லாம் திருப்தி அடைந்து இந்திரன் சந்திரன் முதலான எல்லாரும் வந்து இனிமேல் நீ கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்கே வேணால் சஞ்சரிக்கலாம். அந்த காலத்துலலாம் மலைக்கு ரெக்கைகள் இருந்துதான். அது ஒரு பெரிய கதையாக வருது. அந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சுந்தரகாண்டம் முதல் சர்க்கத்தை படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சமுத்திரராஜன் சொல்கிறார், நான் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நான் கடன்பட்டிருக்கேன். ஏன்னா சகர மன்னர்களாகிய 60,000 புத்திரர்களால் தோண்டப்பட்டதுனால நான் கடன்பட்டிருக்கேன். அதனால் அந்த ராம கைங்கரியத்துக்காக சென்று கொண்டிருக்கிற ஆஞ்சநேய சுவாமிக்கு நீ உதவி செய்யணும். அதே சமயத்தில் இந்த மலையிலேருந்து கிளம்பின ரிஷிகள் சாரணர்கள் வித்தியாசர்கள்லாம் அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆஞ்சநேயா, ராம காரியத்துக்காக நீ போயிட்டு வர, வெற்றியோடு இப்போ திரும்பி வா அப்படின்னு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த மலையை பிளந்தார் இல்லையா அவர், அந்த மலையை அழுத்திட்டார் இல்லையா. அது பிறகு என்ன பண்ணுறார், கிளம்பி போகும்பொழுது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பூ மாதிரி போயிடுறாங்க ஆஞ்சநேய சுவாமியோட. அவர் தான் வந்து மைனாக பர்வதம் உதவி செய்யணும்னு நினச்சதுனாலே பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். ஒரு குருநாதரை சந்தோஷப்படுத்தணும் பிரயத்தனம் பண்ணாலே வைகுண்டத்தையே கொடுத்துருவானா பகவான். அப்படின்னும்போது ஆஞ்சநேயரை சந்தோஷம் விருந்து உபச்சாரம் பண்ணணும்னு நினச்சதுனாலே கொஞ்சம் தொலைக்கு மேலே போய் அதை தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு, அலட்சியப்படுத்தக்கூடாது நம்மளுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு, இப்போ நான் விருந்து சாப்பிட்ற நிலையில் நான் இல்லை. அங்கே சீதை பிரிஞ்சிருக்கா, ராமர் பிரிஞ்சிருக்கா, அந்த ராமரிடத்தில் நான் சீதையுடைய செய்தி போய் நான் சொல்லணும். அதனால் சீதையை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ என் நோக்கம்லாம் அதுதான் இருக்குது. இப்போ சாப்பிட்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் என்னை மன்னிச்சுக்குப்பா மைனாகா அப்படின்னு உன்னுடைய உபச்சாரத்தை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு அங்கீகரிக்கிறார். அவருக்கு கொஞ்சம் தொழில் மேலே போய் ஆஞ்சநேய சுவாமி குளிர கடாட்சம் பண்ணுறார். அந்த மைனாகத்தில் எனக்காக நீ உபச்சாரம் பண்ண வந்தேன்னு ஆசையாக பார்க்குறாராம். அந்த ஒரு கடாட்சம் பண்ண அடுத்த க்ஷணத்தில் தேவர்கள்லாம் வந்து 33 கோடி தேவர்களும் உனக்கு என்ன வரவணும், உனக்கு என்ன வரவணும், உனக்கு என்ன வரவணும் அப்படின்ட்டு போய் ஆசையாக கேட்குறாங்க. என்னடா இது இப்படி வராங்க. ராமன் நாமம் இல்லை, ராமன் நாமம் சொல்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சாலே அடுத்த க்ஷணத்தில் பகவான் அனுகூலம் பண்ணுவான். சகல தேவர்களும் அனுகூலம் ஆகிடுவாங்க. அந்த தேவரெல்லாம் மைனாக பருவத்துக்கு அவ்வளோ வரங்களை வர்ஷிக்கிறாங்களாம். உனக்கு என்ன வேணாலும் வரம் கேள், நான் தரேன். நீ ஆஞ்சநேயருக்கு ராம கைங்கரியத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன், உனக்கு நாங்கள் கடன்பட்டவர்கள் அப்படின்னு தேவர்கள்லாம் முந்தடிச்சுன்னு ஓடிடுறாங்களாம். சுந்தரநாத்தை படித்து பாருங்க தெரியும். தேவர்கள் அப்படி வரங்களை வர்ஷிக்கிறாங்களாம். அந்த மைனாக பருவம் குத்து வச்சேன். அந்த சமுத்திரராஜனும் கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அந்த சமுத்திரராஜன் தான் சகரமண தூண்டப்பட்டதுனால தனக்குள்ளே இருக்கிற மைனாக பர்வதம் ஒளிஞ்சுன்னு இருக்குது. அதாவது மைனாக பர்வதம்லாம் கிருதயுகத்தில் மலைக்கெல்லாம் ரெக்கை உண்டான். அந்த ரெக்கைகள்லாம் இந்திரன் வந்து வெட்டிட்டு இருந்தான். ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணதுனால ரெக்கைகள்லாம் வெட்டிட்டு இருந்தான். அப்போ இந்த மைனாக பர்வதம் மட்டும் என்னென்னா ரெக்கைகளோட இந்த சமுத்திரராஜனை சரணம் அடைந்தார். அப்போ சமுத்திரராஜன் சொல்கிறார், அப்பா இந்திரா, அவன் வெளியே வர விடாதபடி, ஏன்னா ரெக்கைகளோட மலைகள் மேலே பறந்தா ரிஷிகள்லாம் அந்த எப்படி தவம் பண்ணுவாங்க, திடீர்னு மலை தலைமலை விழுந்துருமோன்னு பயப்பட மாட்டாங்களா. அதனால் ரிஷிகள்லாம் போய் இந்திரனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்திரன் நான் பண்ணால் உடனே அந்த மலைகளுக்குள்ள ரெக்கைகள்லாம் வெட்டிட்டதுனால அங்கங்கே பூமியில் மலையானது புதைஞ்சி போச்சு பூமியில். அதனால தான் நிறைய மலைகள்லாம் ஆயிடுது. அது கிருதயுகத்தில். அதுக்கு பிறகு இந்த ஒரு மலை மட்டும் ரெக்கையோடு பறந்துட்டு இருந்தது, மைனாக பர்வதம். அவன் சமுத்திரராஜனை சரணம் அடைஞ்ச உடனே சமுத்திரராஜன் அடைக்கலம் கொடுத்து, இந்திரா அவன் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், வெளியே வர மாட்டான், நான் இங்கேயே இந்த சமுத்திரத்துலேயே அவனை அடைக்க வச்சுருக்கேன் அப்படின்ற. ஜாக்கிரதையாக சொல்லு, வெளியே வந்தால் அவன் ரெக்கையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு மைனாக பர்வதனை எச்சரிக்கை பண்ணி சமுத்திரராஜங்க சொல்லிட்டு இந்திரன் விடைபெற்று கொண்டு போகிறான் வஜ்ராயத்தை எடுத்துட்டு. அதனால தான் அந்த இடத்த விட்டு பெயர்தில்லை. இப்போ இந்திரன் வந்து நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயரை நீ திருப்திப்படுத்திருந்தாலே விருந்து உபச்சாரம் இருந்தால் நீ எங்கே வேணா சஞ்சரிக்கலாம், மலையோட இது இறகோட, உன் இறக்கையை நான் வெட்ட மாட்டேன், உனக்கு எல்லா வரங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவரெல்லாம் வரம் கொடுக்குறாங்க அந்த மைனாக பர்வத்துக்கு.
அது குறுக்கும் வளருமா, நெடுக்கும் வளருமா, அப்படியேப்பட்ட மைனாக பருவம் தான் அது, கடல் நடுவில். அதுக்கு பிறகு தான் சமுத்திரராஜன் சந்தோஷம் அடைகிறார். மைனாக பர்வதம் பண்ண உதவி பார்த்து எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ ஆஞ்சநேய சுவாமி ஜம்முன்னு கிளம்பி போகிறார். போகும்போது வழியில் பார்த்தா சுரசை என்ற நாகமாதா அவர் பரிசோதிக்கிறார். இவர் உடல் பலத்தில் தான் சாமர்த்தியசாலியாக அல்லது புத்தி பலத்தினால் சாமர்த்தியசாலியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் பெரிய வாயை திறக்கிறார். அவளுக்கு அந்த எச்சில் படாமல் அவர் வாய்க்குள்ளே புகுந்து அழகாக வெளியே வந்துட்டார். அது ஒரு டெக்னிக். அவளை பெருசாக வாய் தர சொல்லி டக்குன்னு ஒரு கட்டவல் பிரமாணத்தில் சின்னதாக மாறி டக்குன்னு வாய்க்குள்ளே அவள் பெருசாகிட்டா இல்லையா, வாயை பெருசாக தந்துட்டா இல்லையா, மலையளவுக்கு 10 யோஜனை தொலைவை, 100 யோஜனை தொலைவை, 100 யோஜனை தொலைவுனா 8 மைல் 80 மைல் தொலைவுக்கு தாண்டிட்டார் இல்லையா, சாரி 80 மைல் தொலைவுனா எங்கேயோ இருக்கு, அவ்வளோ பெருசாக வாயை தந்துட்டாலாம். அப்போ டக்குன்னு ஒரு சின்ன கட்டவல் பிரமாணமாக மாற்றிட்டார் தான் உடம்பை. மாற்றி வாய்க்குள்ளே எச்சில் படாமல் வெளியே வந்துட்டார். ராஜகோபுரத்துக்குள்ளே பூந்து வெளியே வர மாதிரி வந்துட்டார் ஆஞ்சநேய சுவாமி. நாகமாதா பார்த்து சொல்கிறார், சுரசி நாகமாதா, நீ தக்ஷபுத்திரியே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னை பரிசோதிக்க வந்தேன்னு தெரியும், அதனால் நீ வாய்க்குள்ளே புகுந்து வரணும்னு சொன்ன, வாய்க்குள்ளே புகுந்து வந்துட்டேன், இப்போ நான் கிளம்பலாமா ராமகைங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்புறார். அவள் டக்குன்னு அப்சரஸாக மாறி அவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான், நீ போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்ட்டு மங்களகரமான வாழ்த்துக்கள் சொல்கிறா. அவர் அங்கேருந்து போகிறா. இன்னொருத்தர் சிம்மிகைன்னு, அவன் உண்மையிலே ராட்சசி. இவன் ராட்சச வேடம் பூண்டு வந்தால் தக்ஷபுத்திரி அப்சரஸு அவரிடத்தில் அவர் சோதனைக்கு உட்பட்டார் ஆஞ்சநேயர். அப்போது சிம்மிகை யார், அவர் ராட்சசி, இவர் சோதனைக்கு உட்படுவாரா? அவன் நிழலை பூச்சி இருக்கிறாளாம். நிழலை பூச்சி இழுத்தா ஆளே வந்துடுவாங்களாம். அப்போ தான் இவர் வேகம் தடப்படுது. யார் நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க, யாருமே பிடிச்சி இழுக்கலையே, ஆனால் நம்ம வேகம் தடப்படுதுன்னு பார்த்தா கீழே பார்த்தா இவருடைய நிழல் அந்த சமுத்திரத்தில் விழுது இல்லையா, அந்த சமுத்திரத்தில் இவர் நிழலை பிடிச்சி யார் பெரிய மலை மாதிரி இவருடைய நிழல் விழுது, அதை பிடிச்சி இழுக்கிறாளாம் சிம்மிகைன்னு ராட்சசி. ஆஹா, இவளை மீறி போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சிம்மிகையை இருதயம் பிளக்க இருதயத்தை கிழிச்சுட்டு வெளியே வந்து அவளை வதம் பண்ணி பிறகு லங்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார். லங்கினியை சும்மா விளையாட்டாக லெஃப்டில் ஒரு தட்டினார். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது வார்த்தை தான் அங்கே தான் வந்திருக்கும் போல இருக்குது. அப்படி லெஃப்டில் ஒரு தட்டினா அவள் தபாலும் வந்துட்டாவோ லங்கினி தேவதை மகாபராக்கிரமசாலி, யாரையும் அவளை மீற முடியாது. அதனால தான் ராவணனே அவ்வளோ காவல் வச்சுருக்கான். அப்படியேப்பட்ட லங்கினி அவ்வளோ பராக்கிரமசாலியாக அவளை லெஃப்டில் லைட்டாக தட்டினார். தபாலும் வந்துட்டு ஒரு பொம்பளை போய் ஆம்பளை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஒரு ஆம்பளை பொம்பளை அடிக்கலாமா? அவள் அடித்தா முதல்ல அடித்தது அவள் தான். அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அப்போ தான் ஆஞ்சநேயர் கரஸ்பர்சம் பட்ட மரத்தத்துலேயே அவளுக்கு திவ்ய ஞானம் உண்டாகி பிரம்மதேவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வானரன் எப்பொழுது இந்த லங்கைக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அன்றைக்கே லங்கைக்கு அழிவு என்று தெரிந்து கொள் என்று. இப்போ தான் ஓஹோ ராவணனுக்கு அழிவு ஏற்பட்டது, நீ எதேஷ்டமாக உன் சுதந்திரமாக நீ போகலாம்பா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு லங்கை சொல்கிறா. அப்படி ஜாக்கிரதை அப்படின்ட்டு சரின்னு சந்தோஷமாக ஆஞ்சநேயர் சுவாமி சுதந்திரமாக போகிறார். லங்கைக்குள்ளே தேடுறார். ஒரு ராட்சசம் கண்டுபிடிக்க முடியல ஆஞ்சநேயர். அவர் உடல் பலம் மட்டும் இல்லை, புத்தி பலமும் அங்கே எவ்வளோ ஆலோசனை பண்ணுறாரு பாருங்கள், படித்து பாருங்கள், நல்லா அறிவு வளரும். சுந்தரகாண்டம் ஒரு பாட புஸ்தகம் மாதிரி வைக்கணும் ஸ்கூலுக்கு. அப்போ தான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியும். இந்த புத்தி பலம், புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், பயமற்ற நிலை, இதெல்லாம் நம்மளுக்கு உண்டாகனா ராமநாமம் சொல்லணும். இந்த ராமநாமம் சொன்னவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஆஞ்சநேய சுவாமி பாருங்கள் எப்படி சிந்திக்கிறார் பாருங்கள். உடனே உள்ளே புகுந்தில்லை, ஒரு பூனை அளவுக்கு தன் ரூபத்தை சுருக்கிறார். எங்கே சுருக்கணுமோ அங்கே சுருக்கிறார், எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுறார், எங்கே அன்பாக பேசணுமோ அங்கே அன்பாக பேசுகிறார். ஸோ எங்கே பரிசோதிக்கிறார் அது உட்படுறார், அமைதியாக பேசுகிறத அமைதியாக பேசுகிறார், வேகத்தை காண்பிக்க வேண்டிய இடத்துல வேகத்தை காண்பிக்கிறார், விவேகத்தை காண்பிக்க வேண்டிய இடத்துல விவேகத்தை காண்பிக்கிறார். பாருங்கள் சுந்தரகாண்டத்தை படித்து பாருங்கள். வெறும் உடல் பலத்தை மட்டும் காண்பிக்கலை, புத்தி பலத்தை நிறைய காண்பிக்கிறார். அப்போது லங்கினி வதமும் பண்ணிடல, ஆனால் அவளுக்கு பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அடி அடிக்கிறார். அவள் அதிலே விளவெழுத்து போகிறாள். அவள் தேவதை, அந்த லங்கினி தேவதை. இது எல்லை தேவதைன்னு சொல்லுவாங்களே, லங்கைக்கு ஒரு எல்லை தேவதை. அவருக்கு சுதந்திரமாக தெரியல. ஆனால் எல்லா ராட்சசங்களையும் பார்க்குறார், ஒரு ராட்சசம் கூட ஆஞ்சநேயர் பார்க்கல. அது எப்படி? அதான் ராமநாம மகிமை. எல்லாரும் இன்னும் பார்க்க முடியும்,
ஆனால் உன்னை யாரும் பார்க்க முடியாது. அந்த சப்தம் கூட கேட்க முடியல. அப்படின்னும் போது ஆஞ்சநேய சுவாமி ஜம்முன்னு கிளம்புனார். உள்ளே பூந்து எல்லா இடத்துலையும் தேடினார். ஆனால் ஒரு ராட்சசம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எல்லா ராட்சச வீட்லையும் தேடிட்டார். எல்லா ராட்சசலையும் பார்த்துட்டார். ராவண வீட்லேயே போய் பார்த்துட்டார். ராவண அந்தப்புறத்துலேயே போய் பார்த்துட்டார். மந்தோதரி இருக்கிற இடத்துலையும் போய் பார்த்துட்டார். பானசாலை, அன்னசாலை, எல்லாம் ஆயுத சாலைகள், குதிரை அந்த குதிரை லாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்துட்டாரு. யானைகள் கட்டி வைக்கிற லாயம், அந்த இடம் எல்லா இடத்துலையும் போர் சாமான் எல்லாத்தையும் இரவில் சுற்றி பார்த்தார். ஆனால் சரியாக புலப்படன்னு அப்புறம் பின்னாடி பகல்லையும் போய் பார்க்க போகிறாரு. அப்போ எல்லா ராட்சசர் வீடு, இந்திரஜித்து வீடு, அகம்பனன், அவன் இவன் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு. சீதை காண கிடைக்கல. அப்போ தான் புலம்புறார். அப்போ தான் மறுபடியும் இந்த ராமநாமத்தை ஞாபகப்படுத்துகிறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்பியோ நமஸ்து சந்திரார்க்க மருத்தினேப்பியா. அடுத்த இந்த அசோகவனத்தை தேடாம விட்டோமே, எங்கேயாவது சீதை இருப்பாளான்னு பார்த்தா சீதை இருக்கிறாங்க. ஆயிரங்கால் மண்டபத்தில் நடுவில் சிம்சவாருஷத்தின் அடியில் ராட்சசர்களுக்கு சூழப்பட்டு நடுவில் செந்நாய்களால் சூழப்பட்ட மான் போல அப்படி கருவிழி படைத்த அந்த சீதையானவள் நடுநடுங்கின்று ராமநாமத்தை ஜெபிச்சுருக்கு. ராமா 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 ராமேதி லக்ஷ்மணேதின்னு புலம்பின்னு இருக்கா. ஹா கௌசல்யே, ஹா அயோத்தியே அப்படின்ட்டு என்னுடைய மாமியாரே கௌசல்யே, என்னுடைய ராமா ராமான்னு தன்னுடைய கணவனை நினச்சி புலம்பின்னு அழுதுன்னு இருக்கான். அப்போது ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்டு அப்போ தான் ஆஞ்சநேய சுவாமி சீதையை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அது பிறகு ராவணன் வந்து மிரட்டுறான். எதுக்குமே அஞ்சலை. திருணமந்திர கிருத்வா, ஒரு புல்லை தூக்கி போட்டாலாம். எவ்வளோ தான் இந்த புல்லுக்கு சமானடா ராமருக்கு முன்னாடி அப்படின்னு தூக்கி போட்டான். அப்புறம் ஆஞ்சநேயர் இறங்கி பேசுகிறார். அப்போ ஆஞ்சநேயர் அந்த ராமநாம அங்குலியத்தை கொடுக்குறார். அப்போ தான் சா ராம சங்கீர்த்தன வீத சோகம், அத்தோட சோகம் போயிடுச்சு அவளுக்கு. அதுக்கு பிறகு அவளுக்கு சோகம் கிடையாது. எப்போ ராமநாமம் கண்ணில் பட்டுதோ இனிமேல் அவளுக்கு சோகம்லாம் போயிட்டு. ஏன் சொல்ல வரேன்னா, அது பிறகு செய்தி ஆறுதல் படுத்துகிறார். அதுக்கப்புறம் அசோகவனத்தை அழிக்கிறார், 80 ராஷ்டிரங்களை அழிக்கிறார், பஞ்ச சேனாதிபதி அழிக்கிறார். அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். ரங்கையே தீக்கரையாகிறார். ராவணனே ஒரு கலக்கிறார். அப்படியாப்பட்ட ராவண கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வானரம் போய் இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணுறது. ஆனால் ராமரை பார்த்தா சோகமாக இருக்காருன்னு. ராமரை விட ராம நாம வசத்தின்றது இந்த இடத்துல தான் ஆஞ்சநேய சுவாமி ப்ரூஃப் பண்ணுறார். ராம நாம அங்குலியம் அந்த மோதத்தை வச்சுருந்தார். அது ஆபரணமாக அணிந்திருந்தார். ராம நாமத்தை வாயில் சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது அவருக்கு ராமன் நாமந்தான் பலம், இவ்வளோ பலத்தையும் கொடுத்தது. அப்போது ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து பெரிய பராக்கிரமசாலியாக விஸ்வரூபம் எடுத்து மலைகளையே தூக்கி பழுந்து மரங்களை முறிச்சுண்டு அசோகவனத்தையே நாஸ்தி பண்ணி தம்சம் பண்ணி ராட்சரெல்லாம் வதம் பண்ணி எவ்வளோ பெரிய ரூபமாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள். அக்ஷகுமாரனை ஜெயிக்க முடியாதான், அவனெல்லாம் சுலபமாக ஜெயிச்சிட்டார். தேய்ச்சிட்டார் பூமியில் போட்டு. லங்கையே அந்த விமானங்கள்லாம் வெடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டார் லங்கி. ஒரு வானரம் கலக்கலும் கலக்கிட்டார். பிரளயகால அக்னியோ இது அப்படின்ட்டு ராட்சசர்கள்லாம் புலம்புறாங்க. இல்லை அந்த ருத்ரதேவனே தான், சிவபெருமானே தான் பிரளயத்தை உண்டு பண்ணுறதுக்கு வந்துறான்னு தன்னது நெற்றி பொறிக்கு. அதான் முன்னையிட்டு தீ முப்புறத்திலே, அந்த நெற்றி கண்ணை திறந்தால் தான் உலகெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும், நெருப்பு பிரளயம் உண்டான்னு சொல்லுவாங்க. இதென்ன வாலில் நெருப்பு வச்சு தான் எரிக்கிறதுன்னு. அதே சிவன் தானே இங்கே வந்திருக்காரு. பின்னையிட்டு தீ தென்னிலங்கையிலே பட்டினத்தர் பாடுறாரு இல்லையா, முன்னையிட்டு தீ முப்புறத்திலே பின்னையிட்டு தீ தென்னிலங்கை. அதே சிவன் தான் இங்கே ஆஞ்சநேயராக வந்திருக்காரும் போது வாலில் உள்ள நெருப்புனாலே லங்கையை மொத்தம் எரிச்சிடுறார். அக்னிபகவான் ரொம்ப சந்தோஷமடைகிறார். சீதை இருக்கிற இடமா விபீஷன் இருக்கிற இடம் தவிர மற்ற எல்லாம் கொளுத்திடுறாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்படின்னா பார்க்கணும், இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆஞ்சநேய ஸ்மரணம் ரொம்ப ஸ்மரணாத் பவேத் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயரை நினைச்சாலே நம்மளுக்கு இவ்வளோ வரங்கள் கிடைக்குமா, இவ்வளோ வரங்கள் கிடைக்குமா நமக்கு. புத்திர் பலம் யசோ தைரியம் நோயற்ற அரோகதா எல்லாமே கிடைக்கும். அச்சாட்டியம் ஜெயிக்க முடியாத தன்மை எல்லாமே கிடைக்கும் ஆஞ்சநேயரை நினச்சா. ஏன்னா ராமநாமம் சொல்கிறவர். அந்த நாமத்தை நீயும் சொன்னால் அந்த ஆஞ்சநேயருடைய தன் பலத்தை கொடுப்பார் உனக்கு.
அப்போ ராமாயணத்தில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறது யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில். அதே போலத்தில் மகாபாரதத்தில் பார்த்தா 14 வருஷம் ரொம்ப 12 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாண்டவர்கள்லாம். எல்லாம் சூதாடி எல்லாத்தையும் தோத்துட்டு வனவாசத்தில் பல கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. என்ன தான் பீமன் பராக்கிரமசாலியால் அங்கங்கே பீமனுடைய வீரத்தில் பராக்கிரமம் வெளிப்படும், இருந்தாலும் அவர்கள் சோகமாகவே இருக்கிறாங்க. அது பிறகு பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்த பிறகு தான் உத்தியோக பருவத்தில் ஒரு கதைக்கே ஒரு களை கட்டுது இல்லையா? தூது சென்று அந்த தூது சென்றானுடைய ஏற்றத்தை சொல்வதற்குன்னே வந்தது மகாபாரதம். அதே போல் பாகவதத்தில் பார்த்தா 10ஆம் ஸ்கந்தம் நல்லா பிரகாசமாக இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். 10ஆம் கிருஷ்ண லீலைகள்னே இதுக்காக தான் காத்துல இருந்தோம் 9 ஸ்கந்தமும் கேட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 10ஆம் ஸ்கந்தம் தான் ரொம்ப விசேஷம். அது மாதிரி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷம். மகாபாரதத்தில் உத்தியோக பருவம், அதாவது கிருஷ்ணன் தூது வந்த பிறகு தான் ரொம்ப விசேஷம். இனிமேல் நான் எல்லாமே 1000 உபதேசங்கள் இருந்தாலும் மகாபாரதத்தில் சனத் சுஜாதியும் விதுர நீதி எவ்வளோ பீஷ்மர் உபதேசம்லாம் நிறைய இருந்தால் கூட பகவத்கீதைக்கு இணையாகுமா? பகவான் கிருஷ்ணன் வந்த பிறகு தானே அந்த பகவத்கீதை பிரகாசிக்கிறது. அது மாதிரி மகாபாரதத்தில் எப்படி கிருஷ்ணன் வந்த பிறகு உத்தியோக பருவத்திலேருந்து ரொம்ப களை கட்டுதோ, அது மாதிரி ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் வந்த பிறகு தான் ஒரு களை கட்டுது. தெய்வத்தை விட வசந்தது பகவானுடைய நாமம், தெய்வத்தினுடைய நாமம். ராம 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 ராமேதி கர்ஜதி அப்படின்னு கர்ஜிக்கிறார். அங்கே பார்த்தா எல்லாத்துலேயும் ராமநாமத்தை எழுதிட்டு வந்துட்டார் லங்கையில். அது மாதிரி நம்ம இந்த கலியுகத்தில் பார்த்தா எவ்வளோ ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் எல்லாம் பாரத தேசத்தில் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். சைதன்ய மகாபிரபுவே வந்து கூட பாரத தேசத்தில் தான் நல்லா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் கிளம்புனார் பாருங்க, ஸ்ரீல பிரபுபாதான்னு ஒருத்தர். உலகத்தையே இந்த கடல் தாண்டி போகிறவங்களாம் நல்லா சாதிக்கிறாங்க. ஆஞ்சநேய சுவாமி கடல் தாண்டி போனார், அதுதான் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குனார். சீதை ராமனை சேர்த்து வச்சார். ராவணனை வதம் பண்ண முடிஞ்சுது, கும்பகர்ணன் வதம் முடிஞ்சது, உலகத்துடைய தாபங்கள்லாம் போக்க முடிஞ்சுது கடல் தாண்டி போன உடனே ஆஞ்சநேயரால். ராவணன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சி, சீதை இருக்கிற இடம் கண்டுபிடிச்சி இல்லையா? பெரிய சாதனை ஆஞ்சநேயரால் சாதிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் பார்த்தா எல்லாமே வந்தாங்க, நிறைய மகாத்மாக்கள் வந்தாங்க. சைதன்ய மகாபிரபு எல்லாம், சைதன்ய மகாபிரபு பாரத தேசம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த பிரபுபாதா வந்த பிறகு தான் உலகம் முழுவதும் பிரசித்தமாச்சு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், பாகவதம், பகவத்கீதை எல்லாமே. அப்புறம் எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இருந்தால் கூட பிரபுபாதா மாதிரி வராது. எல்லாரையும் கிருஷ்ண பக்தர்களாக மாற்றிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணன் யாருன்னு கேட்குற இடத்துல கிருஷ்ணனை தவிர எங்களுக்கு வேறு யாரும் தெரியாதுன்ற அளவுக்கு மாற்றிட்டே இருப்பாருங்க. அதுதான் பிரபுபாதா. அந்த பிரபுபாதா வந்த பிறகு தான் இந்த ராம நாமம், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால நாமத்தினாலே எல்லாம் கரையேறலாம் அப்படின்ட்டு. அவர் தான் பாகவதத்தை நம்பியா போனார் அமெரிக்காவுக்கு. பிரபுபாதா பகவத்கீதை நம்பியா போனார் கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ணா குருநாதருடைய சித்தாந்த சரஸ்வதி சுவாமியுடைய உபதேசத்தை மையமாக கொண்டு அதை சிறமேற்கொண்டு அதுக்கு மேலே எந்த பலத்தினால் போனார்? ஹரே கிருஷ்ணன்ற மகாமந்திரம், இந்த நாமத்தினுடைய பலத்தினால் போனார். அந்த நாம கீர்த்தனம் பண்ணார் பார்க்கில், அந்த அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில். அந்த கீர்த்தனை ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கீர்த்தனையானது எல்லாரையும் வசீகரம் பண்ணி அந்த ஹிப்பிஸ் எல்லாம் மாற்றி அலங்கோலமாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நாகரிகத்தை உண்டாக்கி பணங்கள் லட்சக்கணக்கில் கோடிகள் பணம் பொருளுது. அதை எப்படி செலவு செய்யறது தெரியாமல் விபச்சாரத்துலேயும் மதுபான குடியிலையும் போதை வஸ்துக்கள்லையும் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாகி அந்த ஹிப்பிக்களை எல்லாம் போய் மாற்றி விரும்பி மாற்றினாரா? ஒருத்தர் உபதேசம் பண்ணாரா? ஒன்றும் அல்ல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோ, நீ உலகத்தையே மாற்றலாம். பெரிய சாதனை. யார்? பிரபுபாதா சாதிச்சது தான். ராமராலே சாதிக்க முடியும், ஆஞ்சநேயர் சாதிச்சார் இல்லையா? அது மாதிரி சைதன்ய மகாபிரபுவே
சைதன்ய மகாபிரபு தான் வித்திட்டது இந்த நாமத்துக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாரத தேசம் முழுவதும் தான். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா போய் கடல் தாண்டி உலகம் முழுவதையும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பிரசித்தப்படுத்திட்டார். அந்த சமயத்திலலாம் வந்து நம்ம இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் பரப்புகிற காலம் அது. ஏன்னா அப்போ வந்து என்னென்னா லண்டன்லேயோ அமெரிக்காவிலையோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா சர்ச்செல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. சர்ச்சில் நிறைய பேர் வரதில்லை. அப்புறம் வெளிநாட்டில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்து நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீ பிரபுபாதா கிளம்புனார். கிளம்பி அந்த பூட்டி கிடந்த அந்த சர்ச்செல்லாம் விலை கொடுத்து வாங்கினார். வாங்கி அதெல்லாம் இஸ்கான் கோயிலாக மாற்றினார். அமெரிக்காவில் லண்டனில் எல்லாமே பூட்டி கிடந்து, ஏன்னா யாரும் வரத்துக்கு இல்லை, அங்கே ஆதரவு இல்லை. அந்த கிறிஸ்தவத்தை தான் நாம் இந்தியாவில் ஆதரிக்கிறோம். ஆனால் நல்ல விஷயன்றதுனால நம்ம வந்தாரை வாழ வைக்கக்கூடியது இந்தியா. அதனால் நல்ல விஷயன்றதுனால நம்ம எடுத்துட்டோம், நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து அதர்மத்தில் இந்த நாம மகிமை பற்றி தெரியாததுனால, பகவத் பக்தியை பற்றி தெரியாததுனால அவர்கள் அதர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அது மாதிரி சில பேர் அந்த நாகரிகம் கல்ச்சர் கெட்டுப்போச்சு. அது லண்டன்லேயோ அமெரிக்காவிலையோ எல்லாத்துலேயும். அப்போது ஒரு மகாத்மா கிளம்புனார் பாருங்கள், ஸ்ரீல பிரபுபாதா. அவர் போய் தான் இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து, நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து, அதாவது மலத்தை கழிச்சாங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது, ஜலத்தினால் பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னதே யார்? ஸ்ரீல பிரபுபாதா தான். நிறைய பேர் அது தெரியுமா? அப்போ பெண்களை புடவை கட்ட சொல்லி தான் புடவை கட்டி தனக்குத்தானே புடவை கட்டி காண்பிச்சு அந்த பெண்கள்லாம் புடவை கட்ட வச்சார். வெளிநாட்டு பெண்கள்லாம், அமெரிக்கன்ஸு, லண்டன், ஆஸ்திரேலியா இவர்களெல்லாம் புடவை கட்ட வச்சார் ஸ்ரீல பிரபுபாதா. அப்புறமா எல்லாரையும் சிக்க வைக்கும்போது அழகாக அவர்களுக்கு இந்த திருசனம் போட்டு விட்டு, இந்த திலகு இட வச்சு எல்லாமே அந்த பகவான் நாமத்தை உச்சரிக்க வச்சு பார்க்கறது ரொம்ப அழகானவர்களாக மாறிட்டாங்க அவங்களாம். இது இந்த சம்பட்டம் ஏற்படைஞ்சு எப்படி இருப்பாங்க ஃபாரினர்ஸ், ஒரு மாதிரி அலங்கோலமாக, அப்படி இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமுடையவர்களாக அந்த பெண்களும் ஆண்களும் பார்த்தா வைஷ்ணவ அந்த திலகம் இட்டுண்டு வைஷ்ணவெல்லாம் மாற்றி பார்க்கறது ரொம்ப களகட்டுற மாதிரி. அப்படியே அந்த இஸ்கான் கோயிலில் அப்படி அவரெல்லாம் பார்த்தா அப்படியே குத்தெல்லாம் போட்டு அவரெல்லாம் புடவெல்லாம் கட்டி அப்படி கழுத்தில் கண்டி மாலெல்லாம் போட்டு அந்த வைஷ்ணவ கோலத்தில் பார்க்கும்போது எவ்வளோ திவ்யமாக இருக்குது. யாரால் இந்த மாற்றம்னா பிரபுபாதாவால். அவர் சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால, இந்த நாமத்தினால உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு மாற்றி காமிச்சார் இல்லையா? ஜலத்துத கப்பலில் போய் 40 ரூபா வச்சுட்டு 40 கோடி எல்லாம் 108 கோயில்களை ஸ்தாபனம் பண்ணி உலகம் முழுவதும் பெரிய சாதனை. எந்த மகாத்மாக்களும் அதுபோல் சாதிக்கலை. இது மாதிரி சாதனை யாரும் பண்ணல. சில பிரபுபாதாக்கு அப்புறம்தான் அந்த நாமத்துடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டில் பிரகடனமாக ஆரம்பிச்சது. அது ஸ்ரீ அண்ணா கொண்டு வந்தார், அது வடநாட்டிலேருந்து. அப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்போ பிரசித்தமாச்சு. ஆனால் முதல்ல இதை வெளியே கொண்டு வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணதுல என்ன, ஸ்ரீல பிரபுபாதா. இது கௌடிய சம்பிரதாயத்தில். அப்போது அதுக்கு முன்னாடி நாமத்தை பற்றி சொன்னால் யாரும் எடுத்துக்கல. ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் அந்த வைதிக முறைப்படி பூஜைகள், வைதிக சம்ஸ்காரம் படி தான் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறது தான் மும்முரமாக இருந்தாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நாமத்துக்கு முக்கியத்துவம் அவ்வளோ இல்லாத சமயம் அது. ஏன்னா அவன் போனால் இவன் வந்தான்ற மாதிரி முஸ்லீம் ஆட்சி முடிஞ்சோடனே வெள்ளைக்காரன் ஆட்சி வந்துச்சு. அதனால் இந்துக்கள்லாம் தலையெடுக்க முடியல. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்டியன்ஸு, எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்ஸ், இது மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இது மாதிரி ஆச்சாரம்லாம் கிளம்பி இது போல் நம்ம தர்மத்தை, சனாதர்மத்தை தூக்கி நிறுத்தினாங்க. அப்போ தான் எங்கெங்கே கோயில் வழிபாடுகள்லாம் நிறைய ஏற்பட்டு எல்லாம் பண்ணாங்க. இருந்தால் கூட நாம மகிமையை நம்ம வட தேசத்தில் தான் இந்த பாண்டுரங்க கோயிலில் பார்த்தா நாம மகிமை. இந்த நாம மகிமை பிரச்சாரம் பண்ணது யாரும் ஸ்ரீல பிரபுபாதாகும். அதை வெளியே கொண்டு வந்தார். அது பிறகு அந்த வடநாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியே கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவுக்கு தான். அவர் தான் இந்த நாம பிரச்சாரத்தை பற்றி நல்லா பிரசித்தமாக, அப்புறமா இந்த வைதிக கர்மா, அதாவது இந்த சோடசோபச்சாரங்கள், இந்த வைதிக கர்மாப்படி பகவானை வழிபடுறதெல்லாம் மாறி அதெல்லாம் விட சிறந்தது பகவான் நாமா தான்
அப்படின்னு பிரகடனப்படுத்துறது யாருன்னா ஸ்ரீ அண்ணா தமிழ்நாட்டில் சொல்லப்போனால். ஆனால் உலகம் முழுதும் இது வடநாட்டில் பிரகாசமாக இருக்குது. அதுலேருந்து கொண்டு வந்தது யாருன்னா ஸ்ரீ அண்ணா. அது பிறகு தான் மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி, ஹரே ராமா இதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சில பிரபுபாதா தான் உலக பிரசித்தம். ஆனால் பிரபுபாதா மாதிரி வராது. பிரபுபாதா மாதிரி உலகத்தை முழுவதும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினால அப்படி மூழ்கடித்த மாதிரி யாரும் பண்ணலை. அவர் பண்ண சாதனை மாதிரி யாரும் பண்ணலை. அவர் தான் இந்த கடல் தாண்டி போய் உலகத்தில் அவ்வளோ பேரை மாற்றினார். எவ்வளோ குடிகாரர் இல்லை, போதை வஸ்துக்கள் உட்கொள்பவர்கள், தவறான இடத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் மாற்றினார். அது மாதிரி 1000 மகாத்மாக்கள் வந்தாலும் இந்த பிரபுபாதா மாதிரி வராது. அவர் சாதித்த மாதிரி எல்லாரையும் பக்தர்களாக மாற்றினார். எவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் எழுதியிருக்கார். மகாபாரதத்துக்கு எப்படிப்பட்ட பாகவதத்துக்கு எப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார் பாருங்கள். சைதன்ய சரிதாமிரதம் அவருடைய புஸ்தகங்கள்லாம் நல்லா, அவர் புஸ்தகம் சொல்கிறார், என் புஸ்தகங்களே பேசும், பக்தர்களாக மாற்றும். அவருடைய பகவத்கீதை உலகம் முழுதும் பிரசித்தம். கோடிக்கணக்கான பேர் அவருடைய பகவத்கீதை வாங்கியிருக்காங்க பல மொழிகளில். இங்கிலீஷில் தான் மெயினாக நிறைய போயிடுச்சு பிரபுபாதா பகவத்கீதை. அப்படி பக்திமயமாக இருக்குது. இது மாதிரி பகவத்கீதை இது முன்னாடி வந்ததே கிடையாது. அவருடைய பகவத்கீதை தான் அவ்வளோ பேர் ரீச் ஆச்சு, நிறைய பேர் ரீச் ஆச்சு, நிறைய பேர் பக்தர்களாக மாற்றிச்சு. அது மாதிரி எப்படி ராமாயணத்தில் ஒரு சுந்தரகாண்ட ஆஞ்சநேயர் வந்த பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ ராமாயணத்துக்கு டேர்னிங் பாயிண்ட், அதுபோல் கிருஷ்ணர் வந்த பிறகு மகாபாரதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டதோ, பாகவதத்தில் அஜாமல பாக்கியனும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு பாகவதத்தில். அந்த அஜாமல பாக்கியானம் தான் நிறைய பேரை மாற்றுச்சு. அதுதான் பிரமாணமாக எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி. அப்போ கிருஷ்ண லீலைகள் எப்படி ஒரு தனியாக மங்களகரமாக பிரகாசிக்குதோ பாகவதத்தில், அது மாதிரி நம்ம இந்த ஹிந்து மத அப்படி சொல்லலாம். இந்த சனாதன தர்மத்தில் சில பிரபுபாதாவுடைய காலமானது ஒரு பொன்னான காலம். இவர் வந்த பிறகு நம்ம உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தி பரப்பப்பட்டது. ரொம்ப விசேஷம். மற்ற மகாத்மாக்கள்லாம் வந்தாங்க, நம்ம இந்தியா முழுவதும் தான் பாரத தேசம் முழுவதும் தான் இந்த பக்தியை பரப்புனாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் பரப்புனது ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதா. அதுக்கு முன்னாடியே என்னென்னா நம்ம ஹிந்து தர்மத்தை கலாச்சாரத்தை பிரகடனப்படுத்தினா விவேகானந்தர் போயிருக்கார். அவருடைய ஸ்பீச் ரொம்ப இன்றைக்கி கூட நம்ம கேட்கலாம். அவ்வளோ பேருக்கு அந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் தான் சொல்லுவாங்க. இவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லவுடனே எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க இவருடைய ஸ்பீச்சை கேட்டு. அப்போ நம்ம சனாதன தர்மத்தை பற்றி சொன்னார். ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி சொன்னாரே தவிர பக்தர்களாக மாற்றலை. எல்லாருக்கும் நம்ம ஹிந்து தர்மத்துடைய பெருமையை சொன்னார். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா போய் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ண பக்தியை விதைச்சிட்டு வந்துட்டார். பக்தர்களாக மாற்றிட்டார். அவர்களை பித்து பிடிக்க வச்சுட்டார் உலகம் முழுவதும். அவர் ஒரு மைல்கல். இந்த ஹிந்து தர்மத்தில் அவர் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். யார் ஸ்ரீல பிரபுபாதாவை. அதாவது இவங்களாம் பகவானால் அனுப்பப்பட்ட தூதர்கள். இந்த கலிகாலத்தில் நாமத்தினால்தான் கரையேற முடியும் அப்படின்னு. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நாம பிரச்சாரம் பண்ணாங்க. இருந்தாலும் இவர் பண்ண மாதிரி பண்ணல, பிரபுபாதா மாதிரி அப்படி பண்ணிட்டார். அதனால் பகவன் நாமா தான் ரொம்ப ரொம்ப வசதி. அதை தெரிஞ்சுக்கணும். 1000 விஷயங்கள் இருக்கட்டும், ஆனால் பகவன் நாம மாதிரி வராது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி குதிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் பிரசாதம் சிம்பிளாக செய்தார் பாருங்கள். இந்த பூஜைகள்லாம் ஒன்றில் பி ஹாப்பி நோ பிபி, யூ சாண்ட் ஹரே கிருஷ்ணா, தட்ஸ் ஆல், பி ஹாப்பி நோ பிபி அப்படின்னு சொன்னார் ஸ்ரீல பிரபுபாதா. 108 நாள் நான் மந்திரம் சொல்லு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. அதுலேயே 16 நாமம் இருக்குது. அவள் தான் 108 மணியில் சொல்லிட்டுன்னா எவ்வளோ நாமங்கள் சொன்ன மாதிரி ஆகிடுது. அவள் தான் ஜாலியாக இருக்கு. நல்லா பிரசாதம் சாப்பிடு, பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடு. அவ்வளோதான். துளசி, அதில் ஒரு துளசி போட்டு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு. அவ்வளோதான். நல்லா ஆடு பாடு கொண்டாடு, ஜாலியாக இருந்தால் சொல்கிறோம். உங்களை தவம் பண்ணு, யோகம் பண்ணால் சொல்கிறோம். ஈஸி வே, சிம்பிள். ஹரே கிருஷ்ணா, சாண்ட் ஹரே கிருஷ்ணா, தட்ஸ் ஆல், பி ஹாப்பி நோ பிபி, உங்களுக்கு டென்ஷனே இருக்காது அப்படின்ட்டு பிரபுபாதா சிம்பிளாக்குனார் அந்த பக்தியை. எல்லாம் கடைப்பிடிச்சாங்க. ஆண் பெண் எல்லோரும் சந்தோஷமாக செயல்பட்டாங்க. முதாஹா அப்படின்ட்டு பாகவத்தில் வருது. சந்தோஷமாக இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க, இந்த பக்தி தர்மத்தை. அதனால் நாம்
அந்த வழியிலே அந்த நாமத்தை பிடிச்சுட்டா போதும். ராம 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 சரி. போதேந்திரால் அப்போ என்ன சொல்கிறார், அந்த நாமத்தை பிடிங்க அப்படின்னு. அதை எடுத்து வச்சுட்டு அவர் 6 கிரந்தங்கள் எழுதினார். அதில் நாம ரசோதயம், நாம ரசாயனம், இந்த 2 கிரந்தம் தான் எப்படியோ தப்பி போயிடுச்சுது. ஏன்னா அது எடுத்துக்கிற அளவுக்கு மக்களிடத்தில் அந்த ஆதரவு இல்லை. 59வது பீடாதிபதியான யார், அதுவும் எங்கேருந்து அந்த நாம மகிமை எங்கேருந்து, அந்த பூரி ஜெகநாத் கோயிலேருந்து வந்தது. பூரி ஜெகநாத் அங்கே லட்சுமிதர கவி அவர் மூலமாக நம்மளுக்கு இந்த நாம கௌமுதி மூலமாக கிடச்சிது நம்மளுக்கு இந்த நாம ரசோதையும். அப்புறமா தான் அது காசிக்கு போயிட்டு வரும்போது அந்த பூரி ஜெகநாத் கோயிலாண்ட அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய புஸ்தகம் நாம கௌமுதி அதை பெற்றார் யார், ஸ்ரீ பகவன் போதேந்திரால். அதுக்கு பிறகு தான் அவர் நாம ரசோதையும் எழுதினார். அருமையான 6 உல்லாசங்கள், உண்மையிலே உல்லாசமாக இருக்கும் படித்தோம்னா. அப்போ எல்லாம் வடநாட்டிலேருந்து தான் வருது. இந்த ராமநாம மகிமை, பகவன் நாம மகிமையே வடநாட்டிலேருந்து தான் வருது. அப்போ தான் இந்த தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணது யாருன்னா போதேந்திரால், நம்ம பாரத தேசத்தில் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடியே சைதன்ய மகாபிரபு இந்த நாம பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் எல்லாமே இந்த பாரத தேசத்துக்குள்ளே தான். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா உலகம் முழுவதும் இந்த நாம பிரச்சாரம் பண்ணிட்டார். அருமையான ஜெகத்குரு ஆச்சாரியார், சுலபமான வழி. இப்போலாம் நீ பூஜைகள் புனஸ்காரம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுற ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கிறேன், கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறேன், நியமங்களை கடைப்பிடிக்கிறேன்னு நடக்காது. அது நியமங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பே தவிர சாரமான விஷயத்தை கோட்டை விட்டுருவேன். சாரமான விஷயம் பகவான் நாமா தான். அதை தான் முதல்ல பிடிக்கணும். அதை பிடிச்சிக்கோ. மற்ற நியமங்கள்லாம் நம்ம விட்டு போனால் போயும்போது பகவன் நாம தர்மம் நம்ம நாக்கில் வந்துடுச்சுன்னா மற்ற தர்மங்கள் நம்ம விட்டு போகலாம். மற்ற தர்மங்கள்லாம் எதுக்காகனா இந்த நாமத்தில் கொண்டு வந்து வரத்துக்கு தான், பகவத் பக்தி கொண்டு வரது தான். பகவத் பக்திக்கு வந்துட்ட பிறகு பக்தினாவே பகவன் நாமா தான் கலியுகத்தில். மற்ற பக்தின்னு தியான யுகத்தில் பக்தி பண்ணாங்க, பகவானை தியானம் பண்ணி. கிருத யுகத்தில் யாகங்களால் பகவானை சந்தோஷப்படுத்தி அப்படி பக்தி பண்ணாங்க, அது திரேத யுகத்தில். பூஜைகளால் கோயில் வழிபாடுகளால் பக்தி பண்ணாங்க, அது துவாபர யுகத்தில். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தினால்தான் பகவான் சந்தோஷம் அடைவான் சீக்கிரமாக. அதனால் நாம சங்கீர்த்தன பக்தியை பிரகடனப்படுத்தினாங்க கலியுகத்தில் வியாசாச்சாரியர். அப்போ இந்த நாம சங்கீர்த்தன தர்மத்தினால உலகம் முழுவதும் மாற்றினார் ஸ்ரீல பிரபுபாதா. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பண்ணார் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டார். அது நான் பண்ணல, இந்த ஹரே கிருஷ்ணான்ற மகாமந்திரம் பண்ணிச்சு, அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதா. நீ கூட பண்ணு, நீ கூட நாமா சொல்லு, உன்னாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றார். நிறைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறார், சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். அதுதான். அதனால் நாம மகிமையானது ரொம்ப அர்த்தமுள்ளது, நமக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. மற்ற தர்மங்கள்லாம் நீ கடைபிடிக்காட்டிப்போம். ஆனால் நாமத்தை மட்டும் நாக்கிலேருந்து நீங்காது செல்வம் நிறைந்தேலும் ரெம்பாவாய். எல்லாருக்கும் அந்த நாமம் மட்டும் நிறைஞ்சி வரட்டும். மற்ற தர்மங்கள்லாம் நீ தர்மநிஷ்டையில் தான் இருப்ப. நீ அதர்மத்துக்கு போக மாட்டேன். தன்னாலே உனக்குள்ள தர்மத்தை கடைப்பிடிக்கணுன்ற ஆர்வம் உண்டாயிடும். க்ஷிப்ரம் போதி தர்மாத்மா, சீக்கிரமாக உன்னை தர்மாத்மாவாக தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனா மாற்றிடும். அது இந்த பகவான் நாமா சொல்ல சரி. இத்தனை நாள் பார்த்தா 8 மணிக்கு குளித்தோம், இப்போ நான் 4 மணிக்கு குளிக்கலாமே, 5 மணிக்கு குளிக்கலாமே அப்படின்ற ஆர்வம் உண்டாயிடும். அவர் கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம், பூஜைகள் பண்ணலாமே அப்படின்ற ஆர்வம். அப்புறம் பார்த்தா தர்மத்தில் புத்தி ஏற்படும். கொஞ்சம் பாகவதம் படிக்கலாமே, ராமாயணம் படிக்கலாமே அப்படின்றது நாமா சொல்ல நம்மளுக்கு புத்தி மாற்றப்படும், மனசு பரிசுத்தமாகும், உன்னத ஸ்திதிக்கு வந்துடுவேன். அப்போ பகவத் பக்தியை மகோத்சவமாக கொண்டாடுவேன். நீ அந்த நிலையை உண்டாக்கிடும் பகவன் நாமா. எப்படி ஹிப்பிஸ் எல்லாம் மாற்றிச்சோ, வெளிநாட்டவரெல்லாம் மாற்றிச்சு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அதனால் நாமா தான் நம்மளை வாழ வைக்கும். மற்றதெல்லாம் சாதனையாக பண்ணுறது எல்லாமே சோதனைகளை கொடுக்கும். அது நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீடித்தாலும் கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆனால் பகவன் நாமா நிரந்தரமாக இருக்கும். கீர்த்தனீய சதா ஹரி. ஆனால் அதுக்கு தான் வரமாட்டாங்க நிறைய பேர். பகவன் நாமத்தை சொல்லிவிடு, மற்ற மாற்றங்கள்லாம் உன் வாழ்க்கையில் தன்னாலே பௌதிகமான மாற்றங்களும் சரி, ஆன்மீகமான மாற்றங்களும் சரி, உன் மன மாற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பக்காவாக மாற்றிடும். தெய்வ அருளை சீக்கிரமாக பெற்றுக் கொடுக்கும் பகவன் நாமா. இதுதான் சுலபமான வழி, அதே சமயத்தில் சுகமான வழி, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி உள்ள வழி. சரி, ஓகே.
ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. சவரசாதமணிக்கு ஜெய்.